தூத்துக்குடியில மொட்டை பட்டிக்காட்டுல தொக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்த்த நீ என்ன அதிகாரம் பண்றியா? தூத்துக்குடியில போறது 2 கிலோமீட்டர் 5 நிமிஷத்துல கிராஸ் பண்ற எனக்கும் சரி, இங்க சென்னையில மொட்டை டிராபிக்ல 2 கிலோமீட்டர் 1/2 மணி நேரத்துல கிராஸ் பண்ற உனக்கும் சரி. எல்லாருக்கும் போலீஸ் யூனிஃபார்ம் கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க யாரு எனக்கு ப்ளூ கயிறு, உனக்கு அது கிடையாது. ஏசி, அதனால உனக்கு ஏசி போட்டுரும். ஏசி கிடையாது, அதனால எனக்கு ஏசி போடாதரும். அவ்வளவுதான் உனக்கு எனக்கும். ஆடா படுவாவி, ஏன்டா அப்படி பச்சா போய் பேசுற? இப்பதான்டா ஏசியா 16 வச்சுட்டு உட்காந்துருந்தேன். நான் பேசுறதுக்கு கவுண்டர் கொடுத்துட்டே இருக்கேன். அப்படிதான் ஏன் கொடுப்பேன், என்னை கொடுக்க விடல. அப்புறம் என்ன வேலையை விட்டு தூக்குவியா? தூக்கிக்க. காமெடி படம் தெரிஞ்சா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு காமெடி போடுவேன். படம் டைரக்ட் பண்ண தெரிஞ்சா வெப் சீரிஸ் போடுவேன். படம் ரிவ்யூ பண்ண தெரிஞ்சா ரிவ்யூ போடுவேன். எதுவுமே பண்ண தெரியலையா? எவன் டச் வீடியோ எடுத்து ரியாக்ஷன் வீடியோ போடுவேன். அதுவும் பண்ண தெரியலையா? கல்யாண பாட்டி பொட்டாடி கூட மிஸ்டர் துரசிங்க vlog சேனல் ஸ்டார்ட் பண்ணி கப்பிள் vlog போடுவல. அதானே பார்த்தேன். என்னடா சிரிக்க? பொத்துக்கிட்டு நடந்து விட்டு போ. ஐயோ காது வலிக்குதியா, கட்டாம பைய பேசு. சரி பைய பேசுத. எவன் வந்து இடத்துல வேலை செய்ய விடாம தடுத்தாலும் சரி. கொஞ்சம் சவுண்டா பேசு. எவன் வந்து இடத்துல வேலை செய்ய விடாம தடுத்தாலும். யோ என்ன நீ ஆவுன்னு வாய மட்டும் அசைக்கிற, ஏதாவது பேசியா? யாராவ சும்மா கொஞ்சம் இருக்க. நான் பேசுறது எதுவுமே உங்களுக்கு கேட்கலையா? ஓ அப்ப உங்களுக்கு காது போச்சா? என்ன? சரி என்ன பாரு, என் வாய பாரு. டட் ரோட் அடிக்காம தள்ளி நில்லு. கார் விடு தள்ளுவ. யோ என்னையா பேசுற மாதிரி ஆவுன்னு வாய மட்டுமே அசைச்சுக்கிட்டு இருக்க, ஏதாவது பேசியா? கார் வருது தள்ளி நில்லு. அடச்சா ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க. அண்ணா ஒரு சேட் நியூஸ். ஏசி மண்டைய போட்டாரு. ஏசி இருக்காருல்ல ஏசி, அவரு செருப்ப அதான் காது கேட்கப்படுதுல்ல, டெக்ஸ்ட் பண்ணு. ஓ ஓகேண்ணா. ஏடா ஏசி ராஜேந்திர செத்துட்டாடா. எப்படா ஆக்சிடென்டா? ஐயா அது மட்டும் இல்ல, இன்னொன்னு அனுப்பியிருக்கேன் பாரு. போன் விஸ்வநாத்தா அவரது கிட்ட கூப்பிடுறாரு. தெரியல. அவர் கூப்பிட்டா எப்படி போகாம இருக்கிறது? சரி கிளம்பு போவோம். ஆமா யார் இந்த விஸ்வநாத் அப்படிதானே கேக்குறீங்க? எல்லாம் உங்களுக்கு பிடிச்சவர் தான். இதோ இவர் தான். அப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்த என்னைய அப்படியாவது ஓட்டிலடா, நாசமா போனவங்களா. யோ இப்ப என்ன நடந்து போச்சுன்னு பொம்பளை ஆளுங்க மாதிரி அழுதுகிட்டு இருக்க? எது என்ன நடந்து போச்சா? எங்க செத்தவன் என் தம்பிங்க. தம்பி? பொல்லாத தம்பி. அப்படி என்ன பண்ணி கிழிச்சிட்டான்னு அவனுக்காண்டி அழுதுகிட்டு இருக்க? எது என்ன பண்ணி கிழிச்சானா? என்னங்க பழசெல்லாம் மறந்துட்டீங்களா? நம்ம 2 பேரும் ஒரு வண்டியில போகும்போது ஹெல்மெட் போடலன்னு போலீஸ் பிடிச்சிச்சு. அப்ப அந்த போலீஸ்காரரு ஃபைனை கட்டுறியா இல்ல என்ன கவனிக்கிறியா அப்படின்னு கேட்டதுக்கு நான் உங்கள பார்த்தேன். நீங்க 10 ரூபா கொடுக்கறதுக்கு பயந்துகிட்டு ஐ நோ அப்படின்னீங்க. நான் மறுபடியும் கேட்டதுக்கு ஐ நோ அப்படின்னீங்க. என்கிட்ட காசே இல்ல. இப்ப என்னடா பண்றதுன்னு யோசிக்கும் போது என் தம்பி பேரை சொல்லி நம்ம 2 பேரும் 10 ரூபா கொடுக்காம எஸ்கேப் ஆனா. யோ ஸ்கூல் பையன் மாதிரி இந்த மொக்க பிளாஷ்பேக் எல்லாம் கிண்டிக்கிட்டு இருக்காத. அன்னைக்கு அருணாச்சலம் பையன் நம்மள போலீஸ்ல புடிச்சு கொடுக்கும் போது உன் தம்பி வேடிக்கை தானே பாத்துக்கிட்டு இருந்தான். ஐயோ நம்மள அரெஸ்ட் பண்ணது பெரிய போலீஸ், அப்பாவே சின்ன போலீஸ், அதனால அவனால எதுவும் பண்ண முடியாது. இந்த நொண்டி சாக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு தெரியாதயா? இங்க கூப்பிட்டது உன் தம்பிக்கு இரங்கல் கூட்டம் நடத்தி ஒப்பாரி வைக்கிறதுக்கு இல்ல, அவன் செத்ததை யூஸ் பண்ணி அந்த போலீஸ்காரனை மாட்டி விடுறதுக்கு. ஓ துரசிங்கத்தையா? ஆமா. என்னையா மயில் வாங்கணும்? அவன் உனக்கும் தானே எதிரி. யோ என்னையா நான் இங்க ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்க, நீ போனே பாத்துக்கிட்டு இருக்க? என்ன ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமா தலைவர. என்ன ஆமாவா? உண்மையிலேயே அவன் படுத்துறா தலைவர. இல்ல தலைவர, ஸ்டேட்டஸ்ல விட வைக்கல, அது முக்கியமான ஒரு மீட்டிங், அதாவது ஒரு டாக்ஸ் அந்த பிரச்சனை. யோ என்னையா உளறிக்கிட்டு இருக்க? போன முதல்ல கீழே வை. அதை வந்து தலைவர போன் இல்லாட்டி இது. யோ சொல்றத செய்யா. சரி தலைவர, போன் இல்லாம எப்படி கதை சமாளிப்ப? சரி சமாளிப்போ. இந்த துரசிங்கம் எப்ப நம்ம ஊருக்கு வந்தாலும் அப்பையில இருந்து எல்லாரையும் புடிச்சு நோண்டிக்கிட்டே இருக்கான். அவன் இப்படியே பண்ணிட்டு இருந்தா நம்ம யாராலையும் தொழில் பண்ணவே முடியாது. என்ன டப்பல பாக்குறாரு, ஏதாவது சொல்லணுமே. கரெக்ட் தலைவர. யூனிஃபார்ம் போட்டிருக்க திமிர்ல தான் அவன் இந்த ஆட்டம் ஆடுறான். அவன் யூனிஃபார்ம கழட்டணும். கரெக்ட் தலைவர, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்.
ஏங்க என்னங்க சொல்றிய? டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போனா அவனையும் யூனிஃபார்ம் கழட்டிட போறேன். இது எதுக்கு நம்ம கழட்டிக்கிட்டு? சில்லி காய்ஸ். இந்த மாதிரி தெண்ட கர்மாந்திரத்தெல்லாம் கூட வச்சிருந்தா துரசிங்க இல்ல அவன் வீட்டு நாய் கூட என்ன மதிக்காது. என்னடா அவர் திருப்ப திருப்ப நம்மளே பாத்துக்கிட்டு இருக்காரு. எஸ் தலைவரே, யார் ரைட். யோ என்னையா முதல்ல இருந்து சொன்னதே சொல்லிட்டு இருக்க? என்ன ஆச்சு உனக்கு? ஐயோ என்ன கோவம் பாத்துட்டாரு. இப்ப என்ன சொல்றது தலைவரே? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அந்த துரசிக்க பயிருக்காடா அவனா அப்படியே பிச்சு பிச்சு போட்டுறேன். யோ அதுக்கெல்லாம் அவசியம் இல்லையா? நான் ஏற்கனவே வக்கீல்கிட்ட பேசிட்டேன். அந்த துரசிங்க தான் நம்ம ராஜேந்திரன் ரோட்ல தள்ளி விட்டு கொண்டான்னு பொய் சாட்சியும் ரெடி பண்ணியாச்சு. சூப்பர் தலைவரே. என்னோட கணிப்பு சரியா இருந்தா அவனுக்கு இன்னைக்கே ஜட்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வாவ் அமேசிங்ல. என்ன நீ அங்க உன் தம்பி செத்து கிடக்குறான், நீங்க கிக்கி கிக்கின்னு பல்ல காட்டிக்கிட்டு இருக்க. ஐயோ ஆமால, அத வேற மறந்துட்டேன். அணியாம என் தம்பியை கொண்டாங்களே, அந்த துரசிங்கத்தை சும்மாவே விடக்கூடாது. கவலைப்படாதயா, இந்நேரம் அந்த துரசிங்க கோர்ட்ல மாட்டிக்கிட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு நிப்பான். ஐயா எல்லாரும் அபாடபா இவ்வளவு பழி போடுறாவ எதை நம்பாதிய. சரி நீயே சொல்லுவ, அங்க என்னதான் நடந்துச்சு? ஏசி நடுரோட்ல போயிட்டு இருந்தாரு. அப்ப நான் கார் வந்து தள்ளி கேட்க சொன்னேன். அவர் கார்ல கேட்கல. திடீர்னு ஒரு கார் வந்து அவர் இடிச்சிருச்சு. ஐயா ஏன் மாப்ள அந்த பிரேக்கரை வாங்கி மாட்டேன் மாப்ள? அட போன வாரத்தை கிளச்ச பாத்துறோம், அடுத்த வாரம் பிரேக்க பாத்துக்கலாம் நினைச்ச, அதுக்குள்ளே ஒருத்தர காவ வாக்கிருச்சு. அது கார் விட்டு வெளில. அட யாரு அவன் இந்த கத்துற? இதாகயா நடந்துச்சு. ஓ இல்ல இவ சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மைதாங்கய்யா. இவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, இதுக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். எடா பாபா? எஸ் மாப்ள. யுவர் ஆர்டர், இவா மூணு பேரு தான் திட்டம் போட்டு அவரை கொண்டாரு சாட்சியங்கள் மூலமா நிரூபிக்கப்பட்டது. இன்னும் என்ன விசாரிச்சுட்டு இருக்கேன்? சட்டு போட்டு ஜட்மெண்ட்டை போட்டு விடுங்க. இல்ல உண்மை இஷ்டத்துக்கெல்லாம் என்னால ஆட முடியாது. தீர விசாரிச்சு இப்படிதான் ஜட்மெண்ட் கொடுப்பேன். யுவர் ஆர்டர், நான் என்ன சொல்ல வரேன்டா, ஆடு போட்டுக்கிட்டே இருக்க. ஐயோ ஏப்ப இல்ல மாப்ள, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல பேசுற மாதிரி நடிச்சேன். ஆடா ஓட அடிப்படை அல்ல பாபு புடுங்க. சரி தீர்ப்பு வழங்கிடலாம். சம்பந்தப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையில் தீர விசாரித்ததில் துரைசிங்கம் தான் குற்றவாளி என்றும் அவரது நண்பர்களுடன் சேர்ந்து ஏசி ராஜேந்திரனை கொலை செய்துள்ளார் என்பதும் திட்டவட்டமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். இந்த மாதிரி முடிவை யாருமே விரும்ப மாட்டாங்கல்ல, அதனாலதான் இந்த நாளை பத்தி உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அதாவது இந்த நாள் இல்ல, இந்த கதையில நடக்கிற நாள். சில மணி நேரங்களுக்கு முன்னால் இதப்படி அதப்படி அதப்படி இதப்படி புடி 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 டிங் 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 டங் டிங் டங் டிங் 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 டங் டிங் டங் டிங் 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 டிங். போதும் டிப்பாட்டு, தட்டா ஒரே புகை மண்டலமா இருக்கு. அதானே எல்லாம் வெயில மாப்ள, அடிக்கிற வெயிலுக்கு ஏதோ தீ பிடிச்சி எறிகிற மாதிரி போகுது பாரு. ஆனா ஓ கடல இடி உழுவ நெசமாவே தீ பிடிச்சி தான் எரியுது. அப்படியா? அதானே பார்த்தேன், தீஞ்ச வாடைய அடிச்சிச்சு மாப்ள. அது ஓ மூக்கு வாடையா இருக்கு பாபா. கேட்டா ஏதோ ஒரு போலீஸ் வராரு. நிறுத்து, இந்த வழியா போக முடியாது, சுத்தி அந்த வழியா போங்க. ஏன் சார் என்னாச்சு? பக்கத்து தெருல ஒரு பாம்பு அடிச்சிருச்சு, அதான் இப்படி போங்க. ஏன் சார் நம்ம ஊருக்குள்ள எப்படி பாபு? அது ஒண்ணுமில்ல, காலையில ஒரு பேங்க் ராபரி ஒண்ணு நடந்துச்சு. இதே நடந்துச்சு, அதனால இந்த வழியா போக முடியாது, சுத்தி அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் வழியா போங்க. ஓகே சார். என்ன மாப்ள ஓகே சார் சொல்ற? தேங்க்யூ சார். இப்படி சொல்லணும், நாகரிகம் பழகிக்க மாப்ள. நாகரிகத்தை பத்தி நீ பேசுறிய? திடீர்னு வயிற்ற கலக்கச்சுனா யாரு வீடு இரண்டு கூட பார்க்காம உள்ள பூத்து கக்கூச நாரடிப்ப. மாப்ள யாரா ரோட் அடிக்க? தள்ளி போயா? ஆனா பிரேக்க போடு மாப்ள. அட அதான் இல்ல. இதுக்கப்புறம் ஹெட் ஆகும் யார் ஒரு வார்டு உங்களுக்கே தெரியும்ல. துணிவு ஸ்பூஃப் பாத்துட்டு தான் தெரியும்.
டயத்தை ரிவர்ஸ் பண்ணி போவோம். ஓ பையனை பார்த்து பேசி நடந்த சம்பவம் நடக்காத மாதிரி மாத்துவோம். ஓ பையனை பார்த்த மாதிரி இருக்கும். இந்த வாட்ச் ஒர்க் பண்ணதா செக் பண்ண மாதிரி இருக்கும். வா வந்து வாட்சத்தோட. ஓகே சார், நான் ரெடி. ஆயுஷ்மான் பாபா. கமிஷனர் சார், சில மாதங்களுக்கு பிறகு நானும் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டவன். ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பவள இருக்கு. ஆமா, எப்ப பார்த்தாலும் ஒரு 10 பேர் வீட்டை சுத்தி நிக்கிற மாதிரியே இருக்கு. பொட்டாட்டி புள்ளைய வச்சுக்கிட்டு அந்த வீட்டுல இருக்கிறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு பாப்பா. பயமா? உனக்கா? எங்க அந்த பயந்த முகத்தை கொஞ்சம் காட்டு. ஏப்பா புளியெல்லாம் பிடிச்சு விளையாடுற, அப்புறம் என்ன பயம்? ஐயோ, அது புளியிலடா பூட. நைட் அடிச்ச சர கூட ஹேங் ஓவர்லயாவோ போய் அதை புடிச்சு ஒரே அசிங்கமா போச்சு. அதை கட்டைக்கு புடிச்சிடும், அட்டைக்கு புடிச்சிச்சு கட்டிடாரம். பாக்குறவங்கள நான் தான் லியோடு கண்டுபிடிச்சாங்க. என்ன லியோவா? இல்ல, பாக்குறவங்கள நான் தான் லியோடு சந்தேகப்பட்டாங்க. வேற விடல. நீ வெளியில இருவே, நான் பேசிட்டு வரேன். ஆமா, நீங்க வெளில இருக்க. ஏன்னா பொம்பளை பிள்ளைகள்லாம் ஸ்டேஷனுக்கு வரக்கூடாது. இந்த டைலாக சொல்லி தானே தேர்ட் பார்ட்ல சுருதிகாசன உஷார்படுவேன். ஏய், அப்படிலாம் விடலப்பா. தா போலீஸ் ஒழுங்கா மரியாதை விட்டுரு. இடவே கத்திக்கிட்டே கிடக்க, பொத்திக்கிட்டு கடவை. அவ யார் அது? அவன் ஒரு அக்யூஸ்ட், பேரு பயில் வாங்கணும். கொஞ்ச நாள் முன்னாடி நெல்லூர்ல வச்சு அரெஸ்ட் பண்றதுக்கு பிளான் பண்ண. ஆனா எஸ்கேப் ஆயிட்டான். இன்னைக்குதான் மாட்டினா, அதான் புடிச்சு உள்ள போட்டிருக்கேன். ஆனா புடிச்சதுல இருந்து நான் பயில் வாங்கின பத்திரக்காரன் கத்திக்கிட்டே கிடக்கா. எடா பத்திரக்காரடா? போலீஸ் ஒழுங்கா மரியாதை விட்டுரு. என்ன மட்டும் விடல, மதுரை இருந்து அப்படியே டாட்டாஸ் போல பறக்கும். தமிழ்நாடு தீ பிடிச்சு எரியும். திரும்பவும் சொல்றேன், என்ன செல்லம்